T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வெள்ளி என்கிற சுக்கிர பகவான் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வெள்ளி மீன் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையை நோக்கி வெள்ளி மீன் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2/9/2026 முதல் 1/1/2027 வரை சுக்கிர பகவான் வெள்ளி மீன் தன்னுடைய சொந்த ராசியில் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும். பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசையில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வெள்ளி மீனை தரிசனம் செய்யலாம். கிராமப்புறங்கள்லாம் முன்னோர்கள், இப்போ இருக்கக்கூடியவர்கள் இல்லை, முன்னோர்கள் வெள்ளி முளைச்சிருச்சு, வேந்த முளைச்சிருச்சுன்னு விடியற் காலை விவசாய வேலைக்கு பேசிக்கிட்டு நேரமாக எழுந்திரிச்சு போவாங்க. இப்போலாம் காலம் மாறி போச்சு. வெள்ளிங்கிற பேரும் தெரியாது, வேந்தங்கிற பேரும் தெரியாது. வெள்ளி அப்படின்னா சுக்கிர பகவான், வேந்த அப்படின்னா குரு பகவான். ஆவணி மாதம் 16 முதல் மார்கழி மாதம் 17 வரை, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் மேற்கே அஸ்தமனமாகி கிழக்கு உதயமாகிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் செல்கிறார். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு 3ஆம் வீட்டின் அதிபதி, தைரிய வீரியஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெறுகிறது. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் 16 முதல் உங்களுக்கு வேலை, பதவி, அதிகாரம் கிடைக்க போகிறது. சிம்மம் பார்த்தீங்கன்னா சிகரம் தொடும். ஏழ்மையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அதிக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, கடன்பட்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டே இருப்பாங்க. அதாவது பல கோடி ரூபா, பல லட்ச ரூபா வீட்டு பேரில், சொத்து பேரில் கடன் வாங்கி, அல்லது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்டங்களை நம்பி சூதாடி தவறான வழியில் பணத்தை இழந்து கடன்காரனாக ஆகி, பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கடன்காரனாக ஆகி ஊர் உறவுகளுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு அசிங்க அவமானப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எதிரிகள் பலமாக கூடிடுவாங்க. ஆனால் சிம்மராசியில் பிறந்தவர்கள் திடீர்னு இருந்திருந்தாப்புல அந்த கடனை எல்லாம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கொடுத்து அடைச்சிடுவாங்க. அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் கொடுத்து அடைக்கிறாங்க, அதுக்கு எப்படி வருமானம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிர புத்தி அந்த அளவுக்கு பணத்தை வாரி வழங்கும். உங்களுக்கு எந்த திசை நடந்தாலும் சரி, ராகு திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, செவ்வாய் திசையிலும் சரி, சந்திர திசையிலும் சரி, சூரிய திசையிலும் சரி, சிம்மம் ராசியில் வந்தவர்களுக்கு சுக்கிர புத்தி இந்த பணத்தை அப்படியே வாரி வழங்கிடும். ஆவணி மாதம் 16 முதல் 3ஆவது வீட்டிலே சுக்கிர பகவான் வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது ஆணும் சரி பெண்ணும் சரி அதிகமாக கடன் பட்டிருக்கிறீங்க, கடனை கொடுத்து அடைக்க முடியல அப்படின்னா கடனை அடைக்கிற அளவுக்கு பண வரத்து உண்டு. வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை, பதவி உயர்வு, ப்ரமோஷன், அதிகாரம் உண்டு. நீங்கள் மேனேஜர் ஆகலாம், முதலாளி ஆகலாம், 10 பேர் 20 பேர் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம். 3ஆவது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது சிம்மம் ராசி என்பளுக்கு அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்குறார். ஏன்னா சிம்ம ராசி அதிபதி சூரியன் துலாம் ராசியில் தான் போய் நேசமாகிறார். துலாம் ராசியில் சூரியன் நேசமாக இருக்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு பெரும் பதவி, பணம், செல்வம், செல்வாக்கு, மக்கள் மத்தியில் பேரும் புகழும்,
மாடி வீடு, ஏசி காரு, வண்டி வாகனம், ஆடு மாடு, தங்க நகை, வெள்ளி நகை, தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, நகைக்கடை என்று சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நல்ல வசதி வாய்ப்பாக தான் இருக்கிறாங்க. 3வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெறும்போது சிம்மம் ராசி என்பவர்களுக்கு உங்கள் மாமனார் வழியில், திருமணமானவர்களுக்கு மாமனார் வழியில் உதவி கிடைக்கும். நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் உதவி கிடைக்கும். பெரும்பாலும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உதவி தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரும் வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். நண்பர்கள் உதவி மூலம்தான் சிம்மராசி பெரும் வளர்ச்சியை அடையும், சிகரத்தை தொடும். இளைய உடன் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. 1/1/2027 வரை சிம்மம் ராசி என்பவர்கள் சிகரத்தை தொடுவீங்க. சிம்மம் ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானமான ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெறுவதை விட தைரிய வீரியஸ்தானமான 3வது வீட்டில் துலாம் ராசியில் சுக்கிர பகவான், அதாவது வெள்ளி மீன் ஆட்சி பெறுவது சிம்மம் ராசி சிகரத்தை தொடும். சிகரத்தை தொடும் அப்படின்னா அரசு, அரசியல், முதலாளித்துவம், அதிகாரம், உங்களுடைய கௌரவம், தலைமை பொறுப்பு இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவர் வெள்ளி மீன் என்கிற சுக்கிர பகவான் தான். சிம்மம் ராசி என்பதற்கு இந்த வசதி வாய்ப்புகள்லாம் கொடுக்குறார். 3வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது சிம்மம் ராசி அன்பர்கள் புதுசாக வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம். 3ஆம் இடம் சார்ந்த முயற்சிகள், இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னா வேலை கிடைக்கும். உயர்கல்வி படிக்கணும், அதுக்கு பணம் காசு கொஞ்சம் குறையுது, யாரும் சப்போர்ட் பண்ணுற மாட்டாங்க அப்படின்னா இப்போ அரசே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 3வது வீட்டிலே வெள்ளி மீன் ஆட்சி பெற்று செல்லும்போது சிம்மம் ராசி என்பதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, உதவி செய்வதற்கு நீங்கள் போய் யாரிடமும் கையாந்த தேவையில்லை. 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, காதல், கவிதை, பாடல், சினிமா, நடிப்பு, கலைத்துறையில், சினிமா துறையில் சிம்மம் ராசி என்பவர்கள் ஜொலிக்கலாம். இளைஞர்களுக்கு காதல் மலரும், காதல் திருமணம் நடக்கும். ஆடம்பர இன்ப வாழ்வு சிம்மம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமாக இருக்க போகிறது. கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டம் அந்த கேஸ் முடிவுக்கு வரும். நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் தொடங்கலாம், வியாபாரம் செய்யலாம். கூட்டு முயற்சியில் சிம்மம் ராசி என்பவர்கள் கோடி பணம், பல லட்சம், பல கோடி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். கூட்டு தொழில், கூட்டு வியாபாரம் மூலம் இந்த காலகட்டம் சிம்மம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்கிறது. உங்களுடைய மாமனார், இளைய உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு பரிபூரணமாக மனம் முன் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெள்ளி பெயர்ச்சி, வெள்ளி மீன் ஆட்சி பெற்று துலாம் ராசியில் செல்லும்போது சிம்மம் ராசி என்பதற்கு 2/9/2026 முதல் 1/1/2027 வரை உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும். T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.